நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். என் வாழ்க்கை இப்படி மாறும், நான் இப்படி இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவேன்னு என் கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. என் கனவுல கூட நினச்சி பார்க்காத விஷயம் எல்லாம் என் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டுருக்கு. என்னால் இதை தாங்கிக்கவே முடியல. அக்கா இங்கே தான் இருக்காளா? இதுதான் கரெக்ட் டைம். யாரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. இப்போவே பேசிடலாம் அவகிட்ட. அக்கா. சொல்லுங்க. ஐயோ, சாப்பிட்டியா? ஃப்ரெஷ் ஆகிட்டியா? நான் ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னக்கா பண்ணி வச்சிருக்க? எனக்கு புரியல. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அப்பா அம்மா கிட்ட கூட என்னால் இதை பற்றி பேச முடியல. உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசிக்கலாம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசிக்கலான்ட்டு தான் நான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன். நீ சொல்லுக்கா, எதுக்காக சித்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் சொன்ன? எல்லாமே முடிஞ்சு போச்சு காயு. இதை பற்றி இப்போ பேசி எந்த பிரயோஜனமுமே இல்லை. நான் எது பண்ணாலும் அப்பா அம்மா ஆசைக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணுவேன். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஆமாம், மனசில் வைக்கிறாங்க. அப்புறம் ஏதாவது நல்லா சொல்லிட போகிறேன்க்கா. என் காதுகிட்ட நின்றுட்டு ஏதாவது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே, அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன் நான். என்னக்கா, என்ன சுச்சுவேஷன் உனக்கு வந்தது இப்போ? எனக்கு புரியல. எனக்கு இப்போ நீ சித்தம்மா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அப்படின்னு உனக்கு பெரிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. எங்கள் சந்தோஷத்துக்காக, அப்புறம் அப்பா அம்மா சந்தோஷத்துக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னோட கோவத்தினால தானே சித்தம்மா கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னேன். இப்போ எதை புதுசு புதுசாக கதை சொல்லிட்டு இருக்கேன்? அக்கா, பிங்கி சொல்கிறதும் கரெக்ட் தானேக்கா. நீங்கள் ஷாம் மாமா மேலே உள்ள கோபத்தில் தானே இந்த மாதிரி சித்து மாமா கல்யாணம் பண்ணிக்க டிசைட் பண்ணீங்க. இப்போது எங்கள் சந்தோஷத்துக்காக, அப்புறம் அப்பா அம்மா ஆசைக்காகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. எதுவுமே உங்களுக்கு புரிய வேணான்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீ நல்லா படித்த முடி. அதே மாதிரி இவளும் 12th நல்லா படித்து அவள் ஆசைப்பட்ட மாதிரியே லாயர் ஆகட்டும். உங்கள் ஃபோக்கஸில், அதாவது உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளத்தில் தலையிடாதீங்க. இது எப்படி போகணுமோ அப்படியே போட்டு கடவுள் விருப்பப்படி எல்லாத்தையுமே நம்ம விட்டுறது ரொம்ப நல்லது. நீ பைத்தியமா இல்லை பைத்தியமா நடிக்கிறியா? அதை தான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கேன். என்னக்கா பேசிகிட்டு இருக்க? நீ இது வரைக்கும் ஷாமா மேலே கோவத்தில் நீ ஒத்துக்கிட்ட. இப்போது அவரை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவர் மேலே தப்பு இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. என்ன மண்டியில் எதுவும் அடிபட்டுருச்சா? இங்கே பாரு பிங்கி, நீ இதில் தலையிடாமல் உன்னோட படிப்பில், அதாவது 12th நல்ல மார்க் எடுக்கணும். அதனால நல்லா படி, அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நீ வராத, புரியுதா? அக்கா நீ பாரு, டென்ஷன் ஏற்றிட்டு இருக்க. எனக்கு கோவம் வந்தால் நல்லா திட்டி விட்டுருவேன், உனக்கே நல்லா தெரியும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான் பிங்கி. நீ உன் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நீ வராத. நீ நல்லா படி. நீ லாயர் ஆகணுன்றது தான் உன்னோட ஆசை. நீ 12th நல்லா படித்து முடி. பப்ளிக் எக்ஸாம் வருது இல்லை நெக்ஸ்ட் வீக். ஒழுங்காக உட்காந்து படி. இதில் இன்டர்ஃபியர் ஆகாத, தயவு செஞ்சு. என்னக்கா சொன்னேன்? நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, என் படிப்பு மட்டும் பார்க்கணுமா? நான் இன்டர்ஃபியர் ஆவேன். ஏன் தெரியுமா? இதில் என் அக்காவோட லைஃப் மட்டும் இல்லை, என்னோட 2 மாமாவோட லைஃப்பும் இதில் பாதிக்கப்படுது. அதனால நான் கண்டிப்பாக இதில் இன்டர்ஃபியர் ஆவேன். நீ சித்து மாமாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்? நான் என்னவோ ஷாம் மாமா மேலே உள்ள கோவத்தில் தான் ஒத்துக்கிட்டேன்னு நினச்சேன். இப்போ ஏதோ வேறு ரீசன் இருக்கும் போல இருக்கே. அது என்னன்னு தெரியற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். பிங்கி, அது அக்கா அக்கா அவள் கோவப்படுறது நியாயம் தானக்கா? அவள் உன் மேலே உள்ள அக்கறையில் மட்டும் இல்லை, சித்து மாமாவோட லைஃபு, ஷாம் மாமாவோட லைஃபு இதில் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தானே பேசுகிறா. அவள் கரெக்டாக தானே பேசுகிறா. உன்னை விடவோ என்னை விடவோ அவள் ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனால் இந்த விஷயத்தில் அவள் கரெக்டாக பேசுகிறா. உனக்கு புரியாது காயு. இதை பற்றி நான் யார்கிட்டையும் பேசவும் விரும்பலை. நீங்கள் நினைக்கிறது என்னவோ அதுபடியே நினச்சிட்டு போங்க. ஆனால் இதுக்கு நான் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுக்கவே விரும்பலை யாருக்குமே. தயவு செஞ்சு என்னை தனியாக விடுங்க ப்ளீஸ். அது எப்படி தனியாக விட முடியும்? அப்படிலாம் விட முடியாது. ஆமாக்கா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? சரி ஓகே, நீ ஷாமா மேலே உள்ள கோவத்தில் நீ சம்மதம் சொன்ன.
அப்படின்னே நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ அப்பா அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொன்னா அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம்க்கா. என்னது, அப்பா அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்ல போறியா? ஹே பைத்தியமாடி, என்ன உண்மையை சொல்ல போற? நான் ஷாம காதலிக்கிறேன்னா அவனே இன்னொரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஒத்துட்டு வந்திருக்காண்டி. இப்ப போய் காதலிக்கிறேன்னு சொன்னா எல்லாருக்கும் பெரிய குழப்பம் வந்துடாது? என்னடி பேசுற நீ? அக்கா உனக்கு தாக்கா ஒண்ணுமே புரியல. அவர் ஒன்றும் சந்தோஷமா அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கல, எல்லாரும் கட்டாயப்படுத்தினால மட்டும்தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. அதுவும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியாம தான் அந்த மனுஷன் ஒத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் நானே அவரை தப்பா புரிஞ்சுட்டு அவர் திட்ட தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு கிளியரா புரிஞ்சுது அவர் மனசுல ஒன்னும் தவிர வேற யாருமே வர முடியாது, அவர் வர விட மாட்டாருன்னு. நீ இப்போ தேவையில்லாம பண்ற வேலை தான் இங்க ப்ராப்ளமா முடிய போதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டுறது பெரிய விஷயமே கிடையாதுக்கா, நிப்பாட்டிடலாம். ஆனா நீ இப்போ சித்தம்மாக்கு ஓகே சொல்லியிருக்கியே, இது எவ்வளவு பெரிய மேட்டர் ஆகும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது சின்ன வயசுல இருந்தே சித்து மாமா பிறந்ததுக்கப்புறம் நீ பிறந்ததுக்கப்புறம் முடிவு பண்ண விஷயம். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே சந்தோஷமாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போய் உண்மையை சொன்னாவது கொஞ்சம் கோவமாவது குறைஞ்சி ஏதாவது பண்ணுவாங்க. இதுவே நம்ம நாள் தள்ளி போட்டோம்னா இங்கே பெரிய பூகம்பமே வெடிக்கும். நீ என்ன வேணா சொல்லு காயு, ஆனால் நான் என் அப்பா அம்மா கிட்ட ஒத்துக்கிட்டது தான். இதை போய் என்னால் மாற்றி பேசவே முடியாது, சத்தியமாக முடியாது. காயு வேற ஒன்றும் இல்லை, இது பைத்தியம் ஆயிடுச்சு. நம்மளே போய் அப்பா அம்மா கிட்ட பேசலாம். பிங்கி வேணாம் பிங்கி, சொன்னா கேளு. அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி எதுவுமே பேசக்கூடாது ப்ளீஸ். ஈக்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் எல்லாமே நம்ம குடும்பம் நல்லதுக்காக மட்டும்தான் செய்வேன், நல்லதுக்காக மட்டும்தான் பேசுவேன். உனக்கே நல்லா தெரியும். நான் இப்போ அவங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணும்னு சொல்றேன்னா இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக 2 நாள் வந்திருப்ப, சந்தோஷமா இருந்துட்டு ஊருக்கு கிளம்பிப்போ. அக்கா நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக வீட்டுக்கு வரல, இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுன்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்கள் என்ன வேணா சொல்லு, நான் அப்பா கிட்ட போய் பேச தான் போகிறேன். வேணாண்டி, சொன்னா கேளு ப்ளீஸ். வாங்க ஐயோ நம்ம போய் பேசலாம். வா பிங்கி. ஏய் சொன்னா கேளுங்கடி. வேண்டாம் பிங்கி. காயு சரி நீ இப்படியே உட்காந்து கத்திட்டே இரு, நாங்கள் போய் பேசிட்டு வந்துடுறோம். ஐயோ இவங்க தேவையில்லாமல் வேலை பண்ணுறாங்க. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் இவங்க போய் ஏதாவது உளறிட போகிறாங்க. அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. என்னங்க? வாக்கோமா. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. கொடுக்கோமா, இப்பதான் காஃபி குடிக்கணும் போல இருந்தது, கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். அதான் என் கோமுன்றது. தெரியுங்க நீங்க இந்த டைம்ல காஃபி குடிப்பீங்க ஹோட்டல்ல இருந்தா அப்படின்னு, அதனால தான் கொண்டு வந்தேன். இந்தாங்க. அதுதான் என் கோமுன்றது, கொடுக்கோமா. சரிங்க நீங்க காஃபி குடிங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். அட எங்க ஓடுற கோமு, இரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். எப்ப பார்த்தாலும் கிச்சன் இல்லாம இன்னைக்கு தான் ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கேன். நீ அப்பவும் கிச்சனை கட்டிட்டு இல்லாம கொஞ்ச நேரம் உட்கார பேசிட்டு இருப்போம். கல்யாண விஷயமா நிறைய பேச வேண்டியது இருக்கு. இல்லைங்க கொஞ்சம் வேலை இருக்கு கிச்சன்ல, அதனால தான். சரி என்ன விஷயம் பேசணும்? கல்யாண விஷயமா? சொல்லுங்க. முதல்ல உட்காரு கோமு, பேசுவோம். உட்காந்தாச்சு, சொல்லுங்க. இல்ல கோமு, இப்போ நிச்சயதார்த்தம் அடுத்த முகூர்த்தத்திலே வைக்கலான்னு ராதா மாப்பிள்ளை எல்லாரும் சொல்லிட்டாங்க, நம்மளும் சம்மதம் சொல்லிட்டோம். அதுக்கான வேலை எல்லாமே நம்ம பார்க்கணும். ஏன்னா நிச்சயதார்த்தம் இங்கே இல்லை, எல்லாம் சென்னையில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நமக்கு எந்த வேலையும் இல்லை பெருசாக, எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஆனால் மாப்பிள்ளைக்கு நம்ம நகை வாங்கணும், நம்ம மகளுக்கு வாங்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லணும். உங்கள் அக்கா எப்போ வராங்க? சரி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க. எல்லாமே ராதாவும் அப்புறம் அண்ணனும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிச்சயதார்த்தம் சென்னையில் வைக்க போகிறதுனால நம்மளுக்கு அவ்வளோவா வேலை இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்க 2 பேருக்கும் நகை எடுக்கணும், சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும், நடுவு ராக்கு நான் அக்கா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வெளியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க சரிங்களா? இங்கேருந்து நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுன்னா ஒரு பஸ் எடுக்கணும், நம்ம அந்த விஷயமா பேசணும். இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் கோம. அப்புறம் ஒரு விஷயம் கோம, பிள்ளைங்களுக்கு வேற எக்ஸாம் வருது, காயுக்கு செமஸ்டர் வருது, இதோ நம்ம பிங்கிக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் வருது அடுத்த வாரத்தில். அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பசங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதை பற்றி தான் ராதாட்ட பேசணும். ஆமாம் ராதா தான் சொன்னா, அதெல்லாம் யோசிக்காமல் பண்ணுவாங்களா? பிள்ளைகளுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமாக தான் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டாங்களாம். அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம், ஏன்னா பிள்ளைங்க அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது, எக்ஸாம் விட்டுட்டு அங்கேயும் வர முடியாது, ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால பிள்ளைகளுக்கெல்லாம் பரிச்செல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரிங்க. அக்கா எப்போ வரான்னு கேட்டிங்கல்ல, நாளைக்கு வராங்க. நிச்சயதார்த்தத்துக்கு இன்விடேஷன்லாம் அடிக்கணுமா? நம்ம ரொம்ப பேர்லாம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது, ஒரு 20-30 தான் கூட்டிகிட்டு போக முடியும். முக்கியமான ஆளுங்களை மட்டும் கூட்டிகிட்டு போகலாம். கல்யாணத்தப்போ எல்லாருக்கும் சொல்லி செஞ்சிடலாம், என்னம்மா? ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஏன்னா கல்யாணம் இங்கே தானே வைக்க போகிறோம், நிச்சயதார்த்தம் அங்கே வைக்கிறனால கல்யாணம் இங்கே வச்சுக்கலாம், எல்லாருக்கும் சொல்லி தடப்படலாம் செஞ்சிடலாம். இப்போது ஒரு 30 பேரை கூட்டிகிட்டு போனால் போதும்.
சரிம்மா கோமு. யாருங்க ஃபோன்ல? என் நண்பன் தான் கூப்பிடுறான். ஆமா ஆமா, அவங்க வீட்லயும் நிச்சயதார்த்த வேலை பரபரப்பா போயிட்டு இருக்கும்ல, அதை பத்தி ஏதாவது பேசுறது கேட்க கூப்பிடுறாரா என்னவோ, எடுத்து பேசுங்க. சரி கோமு. டேய் நண்பா ராஜு, சொல்லுடா, நிச்சயதார்த்த வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்னடா, சூப்பரா போயிட்டு இருக்கு. அது விஷயமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான குட் நியூஸ் சொல்லலாம்னு தானே உனக்கு கால் பண்ணேன். என்னது முக்கியமான குட் நியூஸா? என்னடா? டே, நேற்று என் தங்கச்சி கால் பண்ணியிருந்தாடா. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் சொன்னா. அது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாயிருச்சுடா. இந்த ஐடியா நல்லா இருக்கே, இது பண்ணியே பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சுடா. அதை தான் உங்ககிட்ட உடனே சொல்லிடலான்ட்டு இப்போ கூப்பிட்டேன். நேற்று நீங்க தூங்கியிருப்பீங்க, அதனால தான் நைட் கால் பண்ணல. அதெல்லாம் காலையிலேயே கால் பண்ணிட்டேன்டா. சரிடா, சரி, சந்தோஷம்லாம் ஓகே தான். என்ன விஷயம் சொல்லு. இல்லடா ராஜா, என்னன்னா என் தங்கச்சி என்ன சொன்னான்னா, ஏன் 2 நிச்சயதார்த்தம் தள்ளி தள்ளி தனித்தனியா வைக்கணும், 2 நிச்சயதார்த்தத்தையும் ஒரே நாள்ல ஒரே மேடையில 2 ஜோடியும் நிக்க வச்சு மோதிரம் மாத்த வைக்கலாம்ல. அதே மாதிரி கல்யாணமும் ஒரே மேடையில பண்ணி வச்சா ரொம்ப சந்தோஷம் தானே. எல்லா குடும்பமும் ஒன்னா சேரும்போது, சொந்த பந்தங்கள் சேரும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாடா. டே ராஜு, நல்ல ஐடியாடா. இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லடா. ஆமா, நானும் தான் யோசிக்கல. மினி தான் இந்த ஐடியா கொடுத்துருப்பா போல. அதை கேட்டோன்னு என் தங்கச்சிக்கும் சந்தோஷமாயிருச்சு. சரி, 2 நிச்சயதார்த்தமும் ஒன்னா நடந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்கடா. நீ என்னடா சொல்ற? அதானே, என் மருமகளுக்கு தான் இந்த மாதிரி ஐடியாலாம் வரும். டேய், நான் என்னடா சொல்றதுக்கு இருக்கு. கண்டிப்பா 2 நிச்சயதார்த்தையும் ஒரே நாள்ல வைக்கிறோம், ஒரே மெடியில் வைக்கிறோம். அதே மாதிரி கல்யாணத்தையும் எனக்கு டபுள் ஓகேடா, சென்னையில வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம்டா ராஜேந்திரா. இது எனக்கு தெரியும், நீ ஒத்துப்பேன்னு. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னா நேத்துல துடிச்சிட்டே இருந்தனா, இப்போ சொல்லிட்டேன். இப்போ நிச்சயதார்த்த வேலையை நம்ம 2 பேருமே சேர்ந்தே பாத்துடலாம், அப்படித்தானே? ஆமாண்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாத்துருவோம். ரொம்ப சந்தோஷம்டா ராஜேந்திரா. அப்ப நான் தங்கச்சிட்ட சொல்லிடுறேன். என்ன, நீனும் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இது விஷயமா பேசிடு. சரிடா சரிடா. சரிடா, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சரி நண்பா. என்னங்க முகமெல்லாம் புன்னகையா இருக்கு, என்ன சொன்னார் அண்ணன்? அண்ணன் சூப்பரான ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கான். அதான் என்ன சொன்னாரு? இல்ல கோமு, இது மாதிரி 2 நிச்சயதார்த்தம் தனித்தனியா நடக்கிறதுக்கு 2 ஒன்னா நடந்துச்சுன்னா இன்னும் எல்லாரும் ஒன்று சேரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு மினி ஐடியா கொடுத்துருக்கா. அதனால அவ தங்கச்சி ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லியிருக்கான். அவனும் சந்தோஷப்பட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கான். இப்போ நம்ம கிட்ட சம்மதம் கேட்கறதுக்கு தான் கால் பண்ணியிருக்கான். நானும் சம்மதம் சொல்லிட்டேன் கோமு. எங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. 2 நிச்சயதார்த்தமும் ஒன்னா நடக்க போதா? ஆஹா, ரொம்ப நல்ல விஷயமாச்சு இது. ஆமா கோமு, எனக்கும் அவன் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இனிமே நானும் அவனும் சேர்ந்து என்கேஜ்மெண்ட் வேலையை பார்க்கலாம்ல. அதுவும் சரிதான். பிள்ளைங்க 2 ஒன்னா படிச்சிச்சுங்க, ஷாமும் வித்யாவும். இப்போ அவங்க 2 பேர் கல்யாணமும் ஒரே நாள்ல ஒரே மேடையில் நடக்க போகுது, நிச்சயதார்த்தமும்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க 2 பேருமே. ஆமா கோமு. காயோ, நீ புரிய, நான் போவா. இருடி, கல்யாண விஷயமா தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறமா உள்ள போலாம். இது மாதிரி கேடித்தனமான வேலை நிறைய பாப்பியோ காயோ? அடிச்சு வாய் முடிட்டு என்ன பேசுறாங்கன்னு கேளு. எனக்கு இப்போதான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு கோமு. என் பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது, அதுக்கப்புறம் கல்யாணமும் நடக்கும். எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை கோமு. தெரியுதுங்க, உங்க முகத்திலே எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி ராதாவும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு அவ பேசுறதுலேயே தெரியுதுங்க. அண்ணன் தங்கச்சின்ற உறவுல இருந்து இப்போ சம்பந்தின்ற உறவுக்கு மாறுறீங்க. நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க 2 பேருன்றது என்னால கண்ணாலையும் காதாலையும் பார்க்க முடியுது, கேட்க முடியுதுங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க அம்மாவோட ஆசை, கடைசி ஆசை நிறைவேற போகுதுன்னு நீங்க இன்னும் சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு தெரியுதுங்க. ஆமா கோமு, எங்க அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேறுது. அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் எனக்குமான உறவு அது இன்னும் பலமாகுது. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க சரிங்க. ஏங்க, ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீ கேட்டா நான் தப்பா நினைப்பேனா கோமு? கேளு, எதுவா இருந்தாலும். இல்லைங்க, இப்போ நம்ம பொண்ணு சம்மதிச்சிட்டா, சித்து சம்மதிச்சிட்டா, அதனால நம்ம இவ்வளோ சந்தோஷமா இருக்கோம். ஒருவேளை 2 பேருமே சம்மதிக்கல, 2 பேருமே வேற யாரையோ விரும்புறாங்கன்னு வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல கோமு, இதை பத்தி பேச வேண்டாம். ஏங்க உடனே இப்படி ஆயிட்டீங்க? நான் யதார்த்தமா தாங்க கேட்டேன். இல்ல கோமு, நீ கேட்டதுல எந்த தப்புமே இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி என் பொண்ணு வேற யாரையோ விரும்புறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா. இதோ நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை அம்மாவே கேட்டாங்க. இப்போ ஆன்சர் பாசிட்டிவா தான் வரும். நீ வேணா பாரு காயோ, சொல்லுங்க. கண்டிப்பா இந்த விஷயம் கேட்ட அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருப்பேன் கோமு. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் யதார்த்தமா தாங்க கேட்டேன். ஒருவேளை சம்மந்தம் சொல்லலைன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்றதுக்கு நீங்க என்னடான்னா உயிரை விட்டுருவேன்னு சொல்றீங்க. ஆமா கோமு, என் பொண்ணு மட்டும் நான் சித்துவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வேற பையனை விரும்புறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கவே, கண்டிப்பா என் புள்ள ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியாது. அது உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டதை விட ராதா தான் அதிகமாக வித்தியா தான் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கா. ஒருவேளை
என் புள்ள ஆசையை நிறைவேற்ற முடியாம எங்க ஆசையை நிறைவேற்ற முடியாம ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் என் உயிரை விட்டுருப்பேன். ஏன்னா என்னால என் புள்ளையும் விட்டு கொடுக்க முடியாது, என் தங்கச்சியும் விட்டு கொடுக்க முடியாது. என் புள்ள உறவு எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு என் தங்கச்சி உறவும் முக்கியம். உனக்கே நல்லா தெரியும் இந்த கோமு, எனக்கு அவ தான் எல்லாமே. என் அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவுன்னா அது என் தங்கச்சி குடும்பம்தான். எங்கள் 2 பேரையும் பிரிஞ்சு ஒருத்தர் இருக்க முடியாது. என்னாலையும் சரி ராதாவாலையும் சரி ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ஒருவேளை வித்யா இன்னொரு பையனை காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் 2 ஆயிடும். ஏன்னா அவளோட ஆசை சுக்குநூறாக உடைஞ்சிரும், என்னோட ஆசையும் உடைஞ்சிரும். எந்த பக்கமும் போக முடியாம ரொம்ப இக்கட்டான நிலைமையில நின்றுப்போம். ஆனா என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணல. என் பொண்ணு அப்பா அம்மா ஆசைப்பட்டு தான் நடக்கணும்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. அவளை பார்த்து நேற்று தனியா பேசினேன் கோமு. அப்ப இது எல்லாத்தையுமே அவகிட்ட சொன்னேன். அவ இல்லப்பா உங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம், நான் உங்களுக்காக அத்தைக்காக அப்புறம் என் தங்கச்சிங்களுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னான். எனக்கு அவள் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றிருக்கோன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருந்தது. என்ன அப்பா இப்படி சொல்றாரு? நீங்களும் சரி அதான் சரி ரொம்ப நல்லவங்க. உங்க 2 பேர் மனசுக்கும் எல்லாமே நல்லபடியா நீங்க நினைச்ச மாதிரி தான் நடக்கும். நீங்க எது நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஏதாவது நினைச்சு கவலைப்பட்டு உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. நீ கேட்ட கேள்வியை வித்யா என்கிட்ட சொல்லியிருந்தான்னா கண்டிப்பாக நான் அடுத்த நிமிஷமே நெஞ்சு பிடிச்சிட்டு நான் செத்துருப்பேன் கோமா. நீங்க மறுபடியும் அதை சொல்லாதீங்க, எனக்கு பக்குன்னு இருக்கு. நான் நம்ம பிள்ளைங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என் பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா எதை வேணா இழப்பேன். ஆனால் இந்த கல்யாண விஷயத்தில் மட்டும் என்னால் என் தங்கச்சியை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என் தங்கச்சி தான் எனக்கு உயிர், என்னோட உலகம். அவள் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் சாகுறனோ இல்லையோ அவள் கண்டிப்பாக உயிரை விட்டுருவா. அப்பா சரிங்க, நான் தான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன், மன்னிச்சிடுங்க. இதை பற்றி இனிமே பேச வேண்டாம். சந்தோஷமான நிகழ்வு நடக்கும்போது இதுக்கு இது மாதிரி பேசிட்டு சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை கோமு, நீ ஆனால் கரெக்டாக தான் கேட்ட. ஒருவேளை இது மாதிரி நடந்திருந்தா ஆனால் என் பொண்ணு அதை பண்ண மாட்டா. ஏன்னா என் வளர்ப்பு தப்பாகாது. என் 3 பொண்ணுங்களுமே நான் என்ன சொல்கிறேனோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்பாங்க. நம்மளை மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படிதான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்துருக்கேன் கோமு. சரிங்க, நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீங்கள் காஃபி குடிங்க. பிள்ளை ஊர்லேருந்து வந்திருக்குல்ல, நீங்கள் போய் சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, சமையல் பண்ணணுங்க. சரி கோமு, நான் போய் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் சமையலுக்கு ரெடி பண்ணு. சரிங்க. வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா. அக்கா நீ எப்போ வந்த? நான் அப்பா பேச ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன்டி. அக்கா அழாதக்கா. அக்கா என்ன அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன், உண்மை என்ன சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தீங்க. இப்போ எங்க நின்று 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க. ஏன் சொல்லலை? நானும் ஷாமலை லவ் பண்ணுறோன்னு ஏன் சொல்லலை நீங்கள் 2 பேரும்? சொல்ல முடியாதுக்கா. அப்பா என்ன பேசினாருன்னு நாங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். அவர் இதை பற்றி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டாராக்கா? ஆமாம், நேற்று அவருக்கு சம்மந்தம் சொன்னது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே தோணுச்சு. ஐயோ ஷாமேல உள்ள கோவத்தில் நம்ம பாட்டுக்கு போய் தூக்கு ஓகே சொல்லிட்டோமே, இந்த முட்டாள்தனத்தை பண்ணோன்னா அப்பாவை பார்க்க அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கே போனேன்டி. அப்போது நான் ஷாமை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடலான்னு சொல்கிறதுக்காக தான் போனேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் இது எல்லாத்தையும் என்கிட்ட போட்டு உடச்சிட்டாரடி. நமக்காக வாழ்ந்த மனுஷன் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கே நல்லாவே தெரியும் காயோ. இவ சின்னவ, இவ குழந்தை, இவளுக்கு எதுவுமே தெரியாது, கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியாது. இவ பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு, நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே. அப்பா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அப்பா மட்டும் இல்லை அம்மாவும் தான் நமக்காக, நம்ம 2 பேருக்காக. இவளுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். பால் குடிக்காமல் அந்த குழந்தை அவ்வளோ அழுதுருக்கு. உனக்கு அது ஓரளவு விவரம் தெரியும், எனக்கு நல்லாவே விவரம் தெரியும்டி. அவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம எதுவுமே செஞ்சதில்லை காயோ. அவங்க கேட்குறது இப்போ என்ன பெரிய விஷயமே இல்லையே, என் தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பண்ணிட்டீன்னா என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். உன் குழந்தைய கையில் எடுத்து நான் கொஞ்சணும்,
அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இதை நம்மளால கொடுக்க முடியலன்னா இத்தனை வருஷம் அவங்க நம்மளை வளர்த்தது எல்லாமே வேஸ்ட்டு தானே காயோ. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. எனக்கெது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ. நீ சொல்றது ரொம்ப சட்டிதாக்கா. அப்பா அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ இவ்வளோ லக்ஸரியான லைஃப் நம்ம வாழ்றோம்னா அதுக்கு எல்லாமே இவங்க பட்ட கஷ்டம்தான். இவங்க பட்ட கஷ்டம்தான் காரணம். அம்மாவும் மூட்டை கூட தூக்கியிருக்காங்க, ஜல்லி கூட எடுத்து கொண்டு போய் கொட்டியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க பட்ட கஷ்டம். அவங்களுக்காக நம்ம நீ சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணலக்கா. நீ எடுத்த முடிவுதாக்கா கரெக்ட். நீ அவங்க ஆசைப்படுற மாதிரி அப்பாவோட தங்கச்சி பையன், அதாவது செத்து மாமா, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 2 பேருக்கு நீ செத்து மாமா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்க 2 பேர் உறவுமே உடையாம கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளால அப்பா அலறதையோ அத்தை அலறதையோ நம்மளால பார்க்க முடியாதுக்கா. கண்டிப்பா முடியாது. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுக்கா. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிட்டு தான் வேற வழி இல்லை இல்லையேக்கா. அக்கா, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அப்பா பேசுனதை கேட்கும்போது மனசு சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அவர் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காருன்றது நல்லா தெரியுது. அவர் பேச்சு மீறி நம்ம எதுவுமே நடந்துக்க மாட்டோம்னு அவர் அவ்வளோ நம்புறாரு. இல்லைன்னா உயிரே விட்டுருவேன்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எப்படி நீ ஷாமம்மா காதலிச்சுட்டு சித்துமாமா கல்யாணம் பண்ணி உன்னால வாழ முடியும்? முடியாதுக்கா. ரொம்ப கஷ்டம்க்கா. நீயும் கஷ்டப்படுவ, சித்துமாமா கஷ்டப்படுவாரு, ஷாமாமாவும் கஷ்டப்படுவாருக்கா. வேணாக்கா. நம்ம அப்பா கிட்ட பரவாயில்ல பேசி பார்க்கலாம்க்கா. இல்லை இல்லை இல்லைடா, நீ அழாத. நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்பியா? கேட்குறேன். தங்கம், நீ தான் எங்களோட பெரிய 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 பேக் போனே. எங்கள் 2 பேருக்கும் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கே. நீ பிறந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே எல்லாமே மாறிச்சு. இங்கே எல்லாமே இவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் எல்லாருமே இருக்கோம்னா அதுக்கு நீ தான் ரீசன். அது மூட நம்பிக்கையாக கூட இருந்துட்டு போட்டோம், இது ஃபோலிஷாக கூட இருக்கட்டும். ஆனால் நாங்கள் 4 பேர் இதுதான் நம்புகிறோம். நீ போகிறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஹாப்பியாகவே இருக்கோம். இந்த மாதிரியான லைஃப்பை வாழ்கிறோம். நீ அழக்கூடாது. நீ இதை பற்றி எதுவுமே யோசிக்கக்கூடாது தங்கம். நீ உன் படிப்பை மட்டுமே பாருடா. நீ ஆசைப்பட்ட மாதிரி லாயர் ஆகணும். அதுதான் எங்கள் எல்லாருடைய விருப்பமும். இந்த விஷயத்தில் தலையிடாத செல்லும், நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ படிப்பை மட்டும் பாருடா ப்ளீஸ். ஆமாம், நீ தான் எங்களுக்கு எல்லாமே. இப்போ இவ்வளோ கஷ்டம், இதை நாங்கள் தாண்டி வந்துடுவோம். ஒரு நாள் இதை தாங்க முடியாது. அக்காவோட லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னு நீ நினைக்கிற. ஆனால் நம்ம இந்த உண்மையை நம்ம அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொன்னோன்னா இந்த குடும்பம் உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். இந்த குடும்பத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். உனக்கே ரொம்ப பிடிக்கும்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜாலியாக பேசி சிரித்து வைப் பண்ணும்போது. இப்படி சந்தோஷமான குடும்பம் உடஞ்சி போயிடும்டா. அது நம்ம நல்லா இருக்கக்கூடாது. நம்ம இது வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு விஷயமே பண்ணதே இல்லை. அவங்க நம்மளுக்கு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க, எப்போவுமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. பரவாயில்ல, நம்ம இது பண்ணுறதுனால குறைஞ்சி போக மாட்டோம். ஆனால் அக்கா ராமா மாமா தானே காதலிக்கிறா. அவளால் சித்து மாமா கூட எப்படி வாழ முடியும்? இவளும் பாவம், அவரும் பாவம். நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அல்லாத பிங்கி, இங்கே வா, அக்கா கிட்ட வா. அல்லாதடா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் ஜாமன் தான் விரும்புகிறேன். அவன் கூட தான் வாழணும்னு ஆசையாகவும் இப்போவும் இருக்கு. அதே மாதிரி எனக்கு நீங்களும் முக்கியம் தானே. எனக்கு ஷாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட என் குடும்பம் எனக்கு முக்கியம். நான் சித்துவை கல்யாணம் பண்ணாதான் இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா நான் அதை
அதை நான் பண்ணிக்கிறேன். ஆனால் என் ஷாம் உடஞ்சி போவான், அழுவான், கஷ்டப்படுவான். எனக்கு எல்லாமே தெரியும். நான் இப்போ அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனால் இங்கே வந்து பேசாமல் இருக்க முடியாது. உடனே வந்து பேசிடுவான். அதனால நம்ம குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆகும். அதனால தான் அவன் மேலே கோபமாக இருக்க மாதிரி இன்னும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவன் மேலே உள்ள கோபம்லாம் எப்பயோ பறந்து போயிடுச்சுடி, எப்பயோ போயிடுச்சு. இதுதான் என் தலையெழுத்துனா. என்னால் என்ன பண்ண முடியும் பிங்கி? எல்லாமே சரியாயிடும் பிங்கி, எல்லாமே ஒரு நாள் சரியாகும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பிங்கி, நானும் ஷாமும் உண்மையாக காதலிச்சிருக்கோம். எங்களோட காதல் உண்மையானதுன்னா கண்டிப்பாக அந்த காதல் எங்களை சேர்த்து வைக்கும். யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராமல் கடவுள் சேர்த்து வைப்பார். அப்படி இல்லைன்னா இதுதான் என் தலையெழுத்து. எங்கள் தலையெழுத்து நாங்கள் போயிடுறோம். அக்கா அழாதக்கா, எனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் உன்னை அக்காவை பார்த்தனால விட அம்மாவை பார்த்தனால அதிகம் நீ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலக்கா. அழாத பிங்கி. உலகம் இந்த உலகம் எங்கும் இவளே வந்திடுவா. உயிரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்றிடுவா. உள்ளங்கையில் பாசம் வைத்து உணவை தந்திடுவா. உறங்கும் போதும் உறங்காமல் என் அருகில் நின்றிடுவா. இவள் போலே இவளை போலே வாழ்வில் நண்பர்கள் இல்லை. மறுஜென்மம் வந்தால் கூட நான் தான். அண்ணா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? எல்லாமே சரியாயிடும். காயு பேச போயிருக்கால, கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட்டோட தான் வருவா. அன்னைக்கும் உன் மேலே கோவம் தான், அதுவும் போயிடும்ண்ணா. நீ அதை பற்றி கவலைப்படாத, சரியா? உங்கள் அன்னைக்கு கோவத்தை விட பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. நான் இவ்வளோ அழுதுட்ருக்கேனே, அது அவளுக்கு தெரியாமல் இருக்கும் நீ நினச்ச. ஆனால் ஒரு ஃபோன் கால் பண்ணாலா? இல்லை, இதுதான் அவளோட பிடிவாதம். அவளுக்கு என் மேலே இவ்வளோ கோவம் இருக்குன்னு இப்படி தான் காட்டுவா. பரவாயில்லடா ஷாலு, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னை பற்றி யோசிக்காத, ஒழுங்காக எக்ஸாம்ஸ் எழுது, ஓகேவா? அண்ணா, நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ வித்யானி மேலே வச்சிருக்க காதல் ரொம்ப ரொம்ப பியூரானது. அதே மாதிரி வித்யானி உன் மேலே உண்மையான காதல் தான் வச்சுருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இந்த காதலே உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னா நம்பு. சித்து அண்ணாவுக்கும் வித்யானிக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது. அதே மாதிரி மகிக்கும் உனக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு யோசி. மற்றது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகேவா? கண்டிப்பாக மகிக்கும் எனக்கும் கனவுல கூட என்கேஜ்மெண்ட் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். அவள் எவ்வளோ பிளான் போட்டு எவ்வளோ கிளவராக மூவ் பண்ணாலும் என்கிட்ட கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. பாவம், அந்த பொண்ணுக்கு தெரியல. எனக்கு கடைசி வரைக்கும் என் மனசில் வித்யா தவிர வேறு யாராலையும் வர முடியாது. என் மூச்சு நிற்கிற வரைக்கும் என் வித்யா மட்டும்தான் என் மனசில், என் நினைவில் எல்லாத்துலேயுமே கலந்துருப்பா. சரி, நான் இதே நம்பிக்கையோட இரு. சும்மா சும்மா அழுதுட்டு இருக்காத. அம்மாவும் உன்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன உன் மனசில் இருக்குன்னு தெரியாமல் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட ரொம்ப அழுதாங்கண்ணா. நீயும் கஷ்டப்பட்டுட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தாத. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம எல்லா உண்மையும் சொல்லவும் முடியாது, அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால தான் அவங்கக்கிட்ட நான் மூச்சே விடலை. நீ அவங்க முன்னாடி அழாத, அவங்களுக்கு முன்னாடி அழாத, நீ பின்னாடி போய் அழாதண்ணா. ஏன் அழணும்? உன்னோட லவ் உண்மையானது. அந்த காதல் உன்னை கண்டிப்பாக சேர்த்து வைக்கும். நீ அந்த நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே விட்டுறாத, ப்ளீஸ். சரிடாம்மா, நான் இதுக்கப்புறம் அழமாட்டேன். ஏன்னா அழுதன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுறேன். அதனால் மகியோடு நடக்கிற என்கேஜ்மெண்ட்டை எப்படி நிப்பாட்டலாம்? சித்துவுக்கு நான் யோசிக்க வேண்டாம். அவனே கண்டிப்பாக எப்படி நிப்பாட்டலான்னு யோசிச்சுட்ருப்பான். ஸோ இந்த 2 நிச்சயதார்த்தத்தையும் எப்படி நிப்பாட்டணும்னு நாங்கள் 2 பேரும் யோசிச்சு கண்டிப்பாக நிப்பாட்டிடுவோம். ஏன்னா வீட்டில் உள்ளவங்க 2 நிச்சயதார்த்தமும் ஒன்றா நடந்தால் இன்னும் டபுள் சந்தோஷமாக இருக்கும்னு எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் கூட சந்தோஷமே படாத மனுஷங்க நான், சித்து, வித்யான்றது யாருக்குமே தெரியல. பரவாயில்ல, இந்த என்கேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக நிப்பாட்டலாம்டா. கண்டிப்பாக நிப்பாட்டணும்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உங்கள் 3 பேரோட சந்தோஷம் இப்படி ஸ்பாயில் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் உங்கள் 3 பேரோட லைஃப் அடங்கியிருக்கு. கண்டிப்பாக இந்த பேர் மாறி சேரக்கூடாதுண்ணா. கடவுள் அதை விரும்ப மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம்டா. ஷாம் மாமா, வாடா. எப்போ வந்த? இப்போ தான் மாமா வந்தேன். எப்படி இருக்கீங்க மாமா? இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? உன் அக்கா எப்படி இருக்கா? அவளை பார்த்தியா?
அழுது ஃபேஸ்லாம் வீங்கியிருக்கும்ல, என்ன பண்ணுறா? எல்லாம் விதிதான் மாமா. இதுக்கெல்லாம் காரணமே விதி மட்டும்தான். இங்கே நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, அங்கே அவ. சரி, ஓகே, எது நடக்குதோ அது நன்மைக்குன்னு எடுத்துக்குவோம் மாமா. ஏய், என்னடி இப்படி பேசுற? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணி வருவாங்கன்னு தானே சொன்னேன். உன்னை அண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்கன்னு சொன்னேன். இப்போ நீ மட்டும் வந்திருக்க? இல்லடி, நானும் அப்பா அக்கா 3 பேரும் தான் வந்தோம். அப்பாவோட பேசிகிட்டு இருக்கா, இப்போ வருவா. அப்பா ரெஸ்டாரண்ட் போய் நமக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார், அதனால வருவாடி. ஓ சரிடி. காயு, அண்ணா, அண்ணி, அண்ணி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா ஷாலு. நீ எப்படி இருக்க? படிப்புலாம் எப்படி போகுது? நல்லா இருக்கேன் அண்ணி, போகுது. சரிடா, 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க. என்ன? சரிங்க அண்ணி. வித்யா, காயு, உன்னை பஸ் ஏற்றி விட்டுறதுக்கு மட்டும்தான் நான் வந்தேன். யார் கூடயும் பேசுறதுக்கு இல்லை. சொல்ல உங்ககிட்ட. எல்லாம் என் நிலைமடி, என்னத்த சொல்கிறது? ஒரு காலத்தில் என்னை பார்க்கறதுக்காகவே சாக்கு வச்சுட்டு வந்த பொண்ணு நீ. இப்போ உன் தங்கச்சியை பஸ் ஏற்றி விட்டுறதுக்காக மட்டும்தான் வந்தேன்னு சொல்கிற. நல்லா இருக்கு, நீ பேசுகிறத கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடி. அண்ணி, அண்ணா பாவம் அண்ணி. அவனால் கொஞ்சம் கூட உங்கள் பிரிவை தாங்கிக்கவே முடியல. நீங்கள் பேசினதே அவன் இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அழுகையை நிப்பாட்டியிருக்கான். நேற்று ஃபுல்லாக அழுதுருக்கான், 2 நாள் ஃபுல்லாக அழுதுருக்கான். அவன் ஃபேஸே சரியில்லை. நான் போய் பார்க்கும்போது ரொம்ப வலிச்சது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ணி. அவன் பண்ணது தப்பு தான், அவனை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அண்ணி ப்ளீஸ். இங்கே பாரு ஷாலு, நான் ஒன்றும் ஏசுநாதர் கிடையாது. உங்கள் பாவ மன்னிப்பு கேட்டோன்னே நானும் மன்னிக்கிறதுக்கு நான் சராசரியான மனுஷி. என்னால் இவன் பண்ண தப்பை கண்டிப்பாக மன்னிக்கவோ மறக்கவோ முடியாது. திரும்ப எங்கள் உடைஞ்ச உறவை ஒட்ட வைக்கவும் முடியாது. ப்ளீஸ் ஷாலு, நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ. இல்லை, நீ நான் என்ன சொல்கிறேன்னா ஷாலு, வேணா ஷாலு, இது பஸ் ஸ்டாண்ட். தங்கங்களா? அங்கிள் வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா தங்கம். நீ எப்படி இருக்க? அப்பா வரல? இல்லை அங்கிள், அப்பா வரல. நான் மட்டும் தான் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்தேன். அப்பாவுக்கு என்கேஜ்மெண்ட்காக ஒர்க் இருக்குன்னு சொன்னார், அதனால அவர் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். ஓ சரிப்பா சரிப்பா. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா தங்கம், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். சரிடா ஷாலு. காயு, இந்தாங்க உங்கள் 2 பேருக்கும் இதில் டிஃபன் இருக்குது, சாப்பிடுங்க பஸ் ஏறினோடனே, ஓகேவா? ஓகேப்பா. பார்த்து பத்திரமா போங்க 2 பேரும், என்னம்மா? சரிங்க அங்கிள். பஸ் ஆரன் சவுண்ட் கேட்குது, எடுத்துகிட்டு போகிறாங்கம்மா, நீங்கள் போய் உட்காருங்க. சரிங்க அங்கிள், வரேன் அங்கிள். அண்ணா வரேன். சரிடா தங்கம், பார்த்து பத்திரம். என்ன? அண்ணா டேக் கேர். யூடியூடா தங்கம். அக்கா வரேன், அப்பா வரேன்ப்பா. சரிடாம்மா, 2 பேரும் பார்த்து போங்க. பார்த்து பத்திரம்டி. ஷாமா அண்ணா வரேண்ணா. சரிடாம்மா, பார்த்து. வித்யாக்கா வரா. பார்த்துடா. பாய்க்கா, பாய்ப்பா, பாய் அண்ணா. பாய்மா, பார்த்து. பாய் அண்ணா, அங்கிள், அக்கா. வாழுமா. ஓகே அங்கிள், அப்படியே நானும் கிளம்புறேன். போறியா? போகாதடா. ஷாம், எப்படிப்பா வந்த? பைக்கில் தான் வந்தேன் அங்கிள். ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா தங்கம்? என்ன அங்கிள் ஹெல்ப்? நான் பெரிய வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லுங்க அங்கிள். இல்லடாமா, நான் இவங்க 2 பேரையும் காரில் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா இந்த டைமில் இவங்க 2 பேரையும் தனியாக ஸ்கூட்டியில் அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால தான் நான் 2 பேரையும் கார்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போது ரெஸ்டாரண்ட் போனேன்னா ஒரு சின்ன இஷ்யூமா, ஒரு ஆர்டர், பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்போது அது நான் போனால் தான் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு. அதனால நான் இப்போ போக வேண்டியது இருக்குமா. நான் எப்படியும் அதெல்லாம் முடிச்சு வரதுக்கு நைட்டு 11-11:30 ஆயிரம். அது வரைக்கும் பிள்ளைய தனியாக உட்கார வச்சுட்டு போக முடியாது ரெஸ்டாரண்ட்டில். அதனால தான்மா, நீ அந்த வழியாக தானே போகிற, பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போயிடுறியா? அப்பா அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் வேணா வெயிட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்கு லாஸ்ட் பஸ் வரும்ல, அதை பிடிச்சி போயிடுறேன்ப்பா வீட்டுக்கு. ஏம்மா, லாஸ்ட் பஸ்ஸு ஒரு நாள் வரும் வராது, இதை நம்பி பொம்பளை பிள்ளை தனியாக விட்டு போக முடியுமாம்மா? என்னம்மா பேசுகிற? உன்னால் அவ்வளோ நேரம் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணவும் முடியாதுமா. அப்பாவுக்கு டைம் முன்ன பின்ன ஆகும். நீ என்ன ஷாமோட தானே போகிற? நம்ம ஷாமோட தானேம்மா போகிற? அவன் பத்திரமா நீ வீட்டில் விட்டுருவான். போடா தங்கம். இல்லைப்பா, அது வந்து அங்கிள், நான் பத்திரமா அவளை வீட்டில் விட்டுறேன் அங்கிள். சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க வீட்டுக்கு. என்ன?
சரிப்பா ஷாம், நான் கிளம்புறேன். நீங்கள் இன்னும் பார்த்துப்பாங்க, ஓகேவா? ஓகே அங்கிள். யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு. உயிரை தவிர சொந்தமில்லை, காதலிக்கும் முன்பு இந்த உலகே எந்தன் சொந்தமானது. காதல் வந்த பின்பு அவை அழைத்து கடிதம் போட்டேன். காதலிக்கும் முன்பு ஒரு சாவை திறக்க என்ன அமைதியாவே வரா? இவகிட்ட பேசுவோமா வேணாமா? நம்ம பாட்டுக்கு பேசி இவ பாட்டுக்கு இறங்கி போயிட்டானா அது வேற சிக்கல். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் ஷாம். ஐம் ரியலி வெரி சாரி. என்னால் உன்னை பக்கத்தில் வச்சுட்டு உங்ககிட்ட பேசாமல் உங்ககிட்ட சிரிக்காமல் என்னால் வர முடியலடி. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு இப்போ உன்னோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது. ஏன்னா என்னால் அந்த இடத்துல நிற்கும் போது தான் உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. நீ அந்த எப்படி இக்கட்டான சூழ்நிலையில் சம்மதம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஏன்னா அதே நிலைமையில தான் இப்போ நானும் நிற்கிறேன் ஷாம். 2 பேரும் நிற்கிறது ஒரே நிலையில் ஒரே இடத்துல தான். நீ உன் குடும்பத்துக்காக ஓகே சொன்ன, அதே மாதிரி நானும். பாத்தியா விதி எப்படிலாம் விளையாடுதுன்னு. சரி ஓகே, இதுக்கு மேலே தாமதப்படுத்த வேணாம், பேசிடுவோம். வித்யா, சொல்லுடா தங்கம். வித்யா உன்னை தாண்டி கூப்பிடுறா. ப்ளீஸ் டி, நான் பண்ணது தப்பு தான். நீ அதுக்காக என்ன தண்டனை வேணா கொடு. உன் காலில் கிடக்கிற செருப்பு கழட்டி கூட என்ன அடி, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தது ரொம்ப தப்பு. இப்படி நீ என்கிட்ட பேசாமல் நான் அவாய்ட் பண்ணிட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய வலிடி. என்னாலே தாங்க முடியலன்னா உன்னாலையும் கண்டிப்பாக தாங்க முடியாது. ப்ளீஸ் டி, இதெல்லாம் இப்போவே இந்த இடத்துல எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நீ என் கூட இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் எனக்கு தூசு மாதிரிடி ஊதி தள்ளிட்டு போயிடுவேன். நீ எல்லாத்தையும் மறந்து என்னோட வித்யா பழைய வித்யாவை என்கிட்ட வாடி. இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம்டி. ப்ளீஸ் டி. என்னடி இவ்வளோ பேசிட்டு வர, நீ எதுவுமே பேசாம வர? சாரிடா ஷாம். வண்டியை ஸ்டாப் பண்ண. ஏன்டி வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்ற? இதுக்கு தான் என் அப்பா கிட்ட நான் கூட பைக்கில் போக மாட்டேன்னு சொன்னேன். அவர் புரிஞ்சுக்கிட்டா தானே. நீ இறக்கி விடு. நீ சும்மா தன பேசிட்டு வந்தா இங்கே எல்லாம் சரியாயிடும் நீ நினைக்கிற. ஆனால் எதுவுமே சரியாக போகிறதில்ல. நீ இறக்கி விட்டீங்கன்னா நான் நடந்து கூட என் வீட்டுக்கு போயிடுவேன். வேண்டாம், இவள்கிட்ட இதுக்கு மேலே நம்ம பேசணும்னா இப்படி வாதக்காரி கண்டிப்பாக இறங்கி நடந்து பண்ணாலும் போயிடுவா. வாயை முடிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. இல்லை வேண்டாம், நான் இதுக்கப்புறம் எதுவுமே பேசல. நான் உன்னை சேஃபாக வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறேன்டா. இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ என் கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. நீ பேசலைன்னா கூட பரவாயில்ல. என் கூட பைக்கில் வரையில இந்த சந்தோஷத்துக்கு வேறு எதுவுமே ஈடாகாதடி. உள்ளங்கை கடந்து எங்கோ உருகிய நிமிடங்களை மெல்லச்சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கும் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டியாடி? நீ இது மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு வரேன்னு சொல்கிறனால தான் வண்டியை ஸ்டாப் பண்ணி நான் நடந்து போய்க்கிறேன்னு சொல்கிறேன். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. இந்த ரிலேஷன்ஷிப் எப்பவும் முடிஞ்சிருச்சு. நான் என்னைக்கு லெட்ஸ் பிரேக்கப்னு சொன்னனோ அந்த நிமிஷம் அந்த நொடியே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன், அவ்வளோதான். அந்த உரிமையில் மட்டும்தான் இப்போ என் அப்பா சொன்னோன்னே நான் உன் கூட பைக்கில் வரேன். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நீ ஏதாவது போட்டு குழப்பிக்காத. வேணாண்டி, இதுக்கு மேலே எதுவுமே பேசிடாத. என்னால் தாங்கிக்க முடியல இதையே. ரியலி வெரி சாரி.